ஹாய், ஹலோ, வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பிக் பாஸ் சீசன் 9. இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ட் வயசு என்னன்னு பார்த்துருவோம் நம்ம. இப்போ நம்ம பார்க்க போகிறது முதல் கண்டஸ்டன்ட் ஆதிரை சவுந்தரராஜன். ஆதிரை சவுந்தரராஜன் பார்த்தீங்கன்னா பிகில் படத்தில் 2019 பிகில் படத்தில் நடித்து உள்ளார். அதை விட விஜய் டிவியில் மகாநதி சீரியலில் 2003 நடித்திருக்கிறார். இவரோட வயசு பார்த்தீங்கன்னா ஆதிரை வயசு 30, டேட் ஆஃப் பர்த் 11 மே 1995. இந்த வருஷத்தில் தான் ஆதிரை பிறந்திருக்காங்க. அடுத்த கண்டஸ்டன்ட் பார்ப்போம். கமருதீன். இவர் மகாநதி சீரியலில் வந்து பிரபலமானார். சில திரைப்படங்களும் நடித்துள்ளார். இவர் மாடலிங்கும் பண்ணி கொண்டிருக்கிறார். கமருதீன். இவர் வயசு பார்த்தீங்கன்னா 30. இவர் டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா 14 செப்டம்பர் 1995 பிறந்திருக்கார் கமருதீன். அடுத்த கண்டஸ்டன்ட் பார்ப்போம். சுகிச்சா. இவங்க வந்து தூத்துக்குடியை சேர்ந்தவங்க, மீனவ பொண்ணு. வீடியோ போட்டு வைரல் ஆனவங்க. இவங்க வந்து சுபிக்ஷா வந்து மீனவ பொண்ணு. போட்டிங்லாம் போவாங்க. இவங்களே போயிட்டு அந்த கடல் மீன்லாம் பிடிச்சிட்டு வருவாங்க. இவங்க வந்து வலைத்தளங்களில் நல்ல பிரபலமானவங்க. சுபிக்ஷா ஏஜ் வந்து 23. டேட் ஆஃப் பர்த் 30 ஆகஸ்ட் 2022 பிறந்திருக்காங்க. சுபிக்ஷா தூத்துக்குடியை சேர்ந்தவங்க. அடுத்த கண்டஸ்டன்ட் பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பிரவீன் ராஜ் தேவசகாயம். இவர் விஜய் டிவியில் ஒரு சீரியல் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு வயசு பார்த்தீங்கன்னா 35. இவர் டேட் ஆஃப் பர்த் 13 ஏப்ரல் 1990 ஆண்டு இவர் பிறந்திருக்காரு பிரவீன் ராஜ். அடுத்த கண்டஸ்டன்ட் பார்ப்போம். நம்ம பார்க்க போகிறது ரம்யா. இவங்க வந்து ஒரு டான்ஸர், மேடை டான்ஸர். இவங்க பிக் பாஸ் நல்லா கலக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஏஜ் வந்து 29. 14ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 1996 பிறந்திருக்காங்க ரம்யா. அடுத்த கண்டஸ்டன்ட் பார்ப்போம். நம்ம அடுத்தது பார்க்க போகிறது அராரா மாடலிங் பண்ணுறாங்க. இவங்க வலைத்தளங்களில் சூப்பராக கலக்கிட்டு இருக்காங்க. அராரா வந்து பயங்கரமான ஒரு மாடலிங். அராரா ஏஜ் வந்து 26. 31 அக்டோபர் மாதம் 1990. அடுத்த கண்டிஷன் பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிறது திவாகர், வாட்டர்மேன் திவாகர். இவர் பார்த்திங்கன்னா ஒரு பிசியோதெரபி டாக்டர். இவர் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டு ரொம்ப பிரபலமானவர் திவாகர். ஒரு ஏஜ் வந்து 37. 9ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 1988 வருஷம் பிறந்திருக்காரு வாட்டர்மேன் திவாகர். நடிப்பு அரக்குன்னு சொல்லுவாங்க. இவர் சிறப்பாக நடிச்சிட்ருக்காருன்னு சொல்கிறாங்க பிக் பாஸில். அடுத்த கண்டிஷன் பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிறது அக்ஷரா ரெட்டி. அவர் வந்து ஒரு மாடலிங். மிஸ் சூப்பர் குலாப் வேர்ல்டு என்ற பட்டத்தை வென்றவர். மாடலிங் அழகு போட்டியில் பட்டத்தை வென்றவர் அக்ஷரா ரெட்டி. அக்ஷரா ஏஜ் 25. 22ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2000 அக்ஷரா பிறந்திருக்காங்க. அடுத்த கண்டிஷன் பார்ப்போம். நம்ம பார்க்க போகிறது பிரவீன் காந்தி. இவர் பார்த்திங்கன்னா ஒரு இயக்குனர். ரட்சகன் படம் எடுத்திருக்காரு. ஜோடி, ரட்சகன். இவரோட ஏஜ் பார்த்திங்கன்னா 51. 10ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 1974 பிறந்திருக்காரு பிரவீன் காந்தி. அடுத்த கண்டிஷன் பார்ப்போம். நம்ம கெமி. இவங்க வந்து ஒரு பேஸ்கெட் பால் பிளேயரு. இவங்க வந்து இந்தியாவுக்காக ஒரு வெள்ளி பதக்கம் வென்றிருக்காங்க. இவங்க கெமி 30 ஏஜ். 5ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 1995 பிறந்திருக்காங்க கெமி. அடுத்த கண்டஸ்டன்ட் பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து விஜய் பார்வதி. இவங்க ஏஜ் பார்த்திங்கன்னா 30. டேட் ஆஃப் பர்த் 5 ஏப்ரல் 1995. இவங்க வந்து ஜேர்னலிஸ்ட்டு படிச்சிருக்காங்க பார்வை. இவங்க வந்து விஜயும் பண்ணுறாங்க. நல்ல ஒரு பேச்சு திறமையாளர் தான் பாரு. பிக் பாஸில் வெளிவெளின்னு இழுத்துட்ருக்காங்க உங்களுக்கு பாரு. அடுத்த கண்டிஷன் பார்ப்போம். நம்ம பார்க்க போகிறது கனி திரு. இவங்க ஏஜ் 31. டேட் ஆஃப் பர்த் 7 மே மாதம் 1994. இவங்க பேராசூட்டுன்ற மூவி பண்ணியிருக்காங்க ஹாட்ஸ்டாரில். விஜய் டிவிலையும் சில சீரியல்கள் நடிச்சிருக்காங்க.
அடுத்த கண்டிஷன பார்ப்போம் நம்ப. இப்போ பார்க்க போறது வியானா. இவங்க கேரளாவ சேர்ந்தவங்க இவங்க. இன்ஸ்டாகிராம் மூலியமா பிரபலமானவங்க இவங்க. இவங்க ஏஜ் பார்த்தீங்கன்னா 25. இவங்க 2000ல பொறந்திருக்காங்க. அடுத்த கண்டிஷன பார்த்துருவோம் நம்ப. இப்போ நம்ம பார்க்க போறது விக்னேஷ் விக்ரம். இவரு வந்து ஸ்டாண்டர்ட் காமெடிலாம் பண்ணுவாரு இவரு. இவரு ஏஜ் பார்த்தீங்கன்னா 31. இவரு பொறந்த வருஷம் 1994. இவரு வந்து வலைத்தளங்கள்ல ரொம்ப பிரபலமானவரு. ஸ்டாண்டப் காமெடி சிறப்பா பண்ணுவாரு இவரு. விக்னேஷ் விக்ரம். அடுத்த கண்டிஷன் பார்த்துருவோம் நம்ப. இப்போ நம்ம பார்க்க போறது சபரிநாதன். இவரு விஜய் டிவில வந்து ஒரு விஜேவா பண்ணிட்டுருக்காரு இவரு. விஜய் டிவில ஒரு சீரியல் கூட பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு ஏஜ் பார்த்தீங்கன்னா 31. இவர் டேட் ஆஃப் பர்த் 1993. சபரிநாதன். அடுத்த கண்டிஷன் பார்ப்போம் நம்ப. இப்போ நம்ம பார்க்க போறது வந்து நந்தினி. இவங்க ஏஜ் வந்து 29. இவங்க டேட் ஆஃப் பர்த் 1995. இவங்க வந்து விஜய் டிவில ஒரு சீரியல் பண்ணியிருக்காங்க. இவங்க ஜிம்மிங் மாஸ்டர் கூட இவங்க. நந்தினி. அடுத்த கண்டிஷன் பார்ப்போம் நம்ப. இப்போ பார்க்க போகிறது நம்ம கலையரசன். நம்ம அகோரி கலையரசன். இவர் வந்து நாட்டுப்புற கலைஞர் கூடம். இவர் வந்து இடையில வந்து அகோரியா மாறிட்டாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. கலையரசன் ஏஜ் வந்து 25. ஒரு இயர் வந்து டேட் ஆஃப் பர்த் 2000. 2000ல பிறந்திருக்காரு கலையரசன். அடுத்த கண்டிஷன் பார்ப்போம் நம்ம இப்போ. இப்போ நம்ம பார்க்குறது வந்து கானா வினோத். இவர் வந்து கானா பாட்டுலாம் நல்லா பாடுவார். நல்லா பிரபலமான ஒரு கானா பாட்டில் இவர். இவர் ஏஜ் பார்த்தீங்கன்னா 30 வயசு ஆகுது. கானா வினோத். அடுத்த கண்டிஷன் பார்த்துருவோம் நம்ம. நம்ம பார்க்க போகிறது துஷான். இவர் ஏஜ் பார்த்தீங்கன்னா 35. இவர் எந்த வருஷத்தில் பிறந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 1991ஆம் வருடத்தில் பிறந்திருக்காரு துஷான். இவர் வந்து வலைத்தளங்கள்லாம் மிக சிறப்பாக இருக்கிறாரு. இன்ஸ்டாகிராம் பக்கத்துலாம் பயங்கரமான ஃபாலோவர்ஸ்லாம் இருக்காரு துஷானுக்கு. அடுத்த கண்டிஷன் பார்ப்போம் நம்ம. இப்போ நம்ம பார்க்க போகிறது எஃப்ஜே. அவர் வயசு பார்த்தீங்கன்னா 28. அவர் எந்த இயரில் பிறந்தாங்கன்னா 1998ல் பிறந்திருக்காரு எஃப்ஜே. அவர் ரேப்லாம் பாடுவார் அவர். வாயால் மியூசிக்லாம் போட்டு ரேப் பண்ணுவார் அவர் எஃப்ஜே. அவர் ஹாட்ஸ்டாரில் ஒரு மூவி பண்ணியிருக்காரு.